இந்தியாவில் ஏற்படும் 56% நோய்களுக்கும் இவைகள்தான் காரணம் என்ற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ICMR சமீபத்தில் வெளியிட்டது. அதற்கான காரணிகள் என்னென்ன என்று பார்ப்போம். அவை எத்தகைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் நமக்கு அவசியம்? நாம் அடிக்கடி நோய் வாய்ப்படுவதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது எப்படி? நமது எதிர்கால சந்ததியினரை வழி நடத்துவது எப்படி? போன்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR பரிந்துரைகளை பற்றி இந்த காணொளியில் காண்போம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சமீபத்தில் இந்தியா முழுவதும் பெரும் நோய்களுக்கான காரணங்களை கண்டறிய ஆய்வு ஒன்றை நடத்தியது. ஆய்வின் முடிவில் நம்முடைய முறையற்ற உணவு பழக்கங்கள்தான் மிக முக்கிய காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. வாயை கட்டினால் நோயை கட்டலாம் என்ற அடிப்படையில் சமீபத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உணவு பழக்கம் தொடர்பான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்த உணவு பழக்கம் தொடர்பான வழிமுறைகள் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் 56% நோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அந்த உணவு பழக்கம் தொடர்பான வழிமுறைகள் என்னென்ன என்று பார்ப்போம். முதலாவது, ICMRின் எண்ணெய் பற்றிய எச்சரிக்கை. நம் வீட்டு சமையலின் உயிர் நாடியே சமையல் எண்ணெய்தான். ஆனால் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எண்ணெயின் பயன்பாட்டை வெகுவாக குறைக்க வேண்டும் என்றும், அதிகமாக எண்ணெய் சாப்பிடுவது கொழுப்பு சேர்க்கை, கொலஸ்ட்ரால், இதய நோய் போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறுகிறது. மேலும் எண்ணெய்களை தேர்ந்து எடுப்பது மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் அதீத கவனம் தேவை. ஆயுளை குறைத்து நம் ஆயுளை கூட்டுவோம். பெரும்பாலான எண்ணெய்கள் கலப்படம் உள்ளவை. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. முடிந்தவரை செக்கில் ஆட்டிய நமது பாரம்பரிய எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும். அதுவும் அதை அளவாக பயன்படுத்த வேண்டும். மிக குறைந்த எண்ணெய் பயன்பாடு நமது உடல் நலத்துக்கு நல்லது. இரண்டாவது, ICMRின் உப்பு பற்றிய எச்சரிக்கை. அதிக உப்பு உட்கொள்ளுதல் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படச் செய்யும் என்றும், அதனால் மாரடைப்பு, ஸ்ட்ரோக், சிறுநீரக செயலிழப்பு போன்ற பெரிய நோய்களுக்கு வழிவகுக்கிறது என்றும் கூறுகிறது. குறைந்த உப்பு நிறைந்த ஆயுள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ICMRின் சர்க்கரை பற்றிய எச்சரிக்கை. ICMR அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 20 முதல் 25 கிராம் சர்க்கரை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சுமார் 4 முதல் 5 டீஸ்பூன் அளவில்தான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் ஒரே ஒரு தேநீர் குடிக்கவே 2 அல்லது 3க்கும் மேலாகவே சர்க்கரை பயன்படுத்துகிறோம். அதுவும் ஒரு நாளில் 2 அல்லது 3 அல்லது அதற்கு அதிகமான முறை தேநீர் குடிக்கிறோம். இதுபோக கூல் ட்ரிங்க், கேக்ஸ், பிஸ்கட்ஸ் மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறோம். அது இன்னும் அதிக சர்க்கரைகளை உடலில் சேர்க்கும். இவைகள்தான் நீரிழிவு நோய்க்கும் உடல் பருமனுக்கும் முக்கிய காரணங்களாகும். குறைந்த சர்க்கரை உடல் நலத்தில் அக்கறை. இன்னும் சொல்லப் போனால் சர்க்கரை இல்லா உணவு முறை நோயில்லா வாழ்வுக்கு வழிமுறை. நான்காவது, ICMRின் புரோட்டீன் பவுடர் பற்றிய எச்சரிக்கை. இன்று உடற்பயிற்சி கூடம் செல்லும் பலரும் எடுக்கும் ஊட்டச்சத்து பொருள் புரோட்டீன் பவுடராகும். ICMRின் அறிக்கையின்படி புரோட்டீன் பவுடர் எல்லோருக்கும் தேவையில்லை. அதை தவறாக பயன்படுத்தினால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். தசை ஆதாயத்திற்கு சமச்சீர் உணவே போதுமானது. பால், தயிர், முட்டை, கோழி, மீன், சோயா, நட்ஸ்கள், சீட்ஸ்கள், பருப்பு வகைகள் இவையெல்லாம் நல்ல புரோட்டீன் அளிக்கும் சமச்சீர் உணவுகள் ஆகும். கடைகளில் விற்கும் புரோட்டீன் பவுடர்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இறுதியாக, ICMR கூறும் சில முக்கிய ஆரோக்கிய வாழ்க்கை வழிமுறை அறிவுரைகள். தினமும் குறைந்தது 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளான சிப்ஸ்,
நூடில்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை குறைக்க வேண்டும். தெருவோர கடைகளில் விற்கும் சுகாதாரமற்ற எண்ணெயில் பொரித்த வெள்ளை சிக்கன், ஃபிங்கர் சிப்ஸ், பஜ்ஜி, போண்டா, வடை போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்ற இயற்கை உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும். போதுமான அளவு நீர் குடிக்க வேண்டும். இவை எல்லாம் முறையாக கடைபிடித்தால் நம் உடல் நலனும் மனமும் அமைதியும் பெற்று 100 ஆண்டுகள் நம்மால் நலமாக வாழ முடியும். ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். நன்றி. வணக்கம்.